இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரியல் வந்து ஐயனார் துணை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கான எபிசோட்லேருந்து முடிச்சிருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு என்ன காமிக்கிறாங்கன்னா, வானதியும் பாண்டியனும் அந்த மெக்கானிக் ஷாப்பில் பேசுவாங்க. அப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடக்கும். இதில் வந்து வானதி கோச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மெக்கானிக் ஷாப்பை விட்டு நடந்து போயிடுவாங்க. பாண்டியன் வந்து அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ கூட அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நிலாவை தான் காமிப்பாங்க. ஆல்ரெடி இவர் வந்து சொல்லியிருப்பார்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வேலை குடுக்குறேன்ற மாரி ராகவ். அதனால அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா ராகவ் வராரு. வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? அப்படின்னும்போது, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. எனக்கும் டைம் ஆகுது. நான் கிளம்பணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா இவன் என்ன பண்றான், இந்த மாரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாரி சொல்றான். இவங்க என்ன பண்றாங்க, உடனே ஒரு மாரி பயந்துகிட்டு, இல்ல நாளைக்கு பேசலாமே அப்படின்ற மாரி நிலா சொல்லுவாங்க. அப்போ கூட இவன் கேட்க மாட்டான். இல்லைங்க ஒரு 10 நிமிஷம் தான் பயப்படாதீங்க. நான் ஒன்றும் பூச்சாண்டி கிடையாது. நான் பேசிட்டு போயிடுறேன்ற மாரி சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு பாவப்பட்டு சரி பேசலான்னு உட்காந்தா, இவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு இவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்லிருவான். உடனே இவங்களுக்கு ஒரு மாரி கோவம் வந்துரும். என்னங்க சொல்றீங்க? காலையில தான் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உங்ககிட்ட சொன்னேன். சோழன் தான் என் ஹஸ்பண்டுன்னு சொன்னேன். இப்பலாம் எதுவுமே நடக்காத மாரி இப்போ வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்ற மாரி நிலா சொல்லுவாங்க. அதுக்கு இவன் திமிரா என்ன தெரியுமா சொல்வான்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் நம்பணுமா? அப்படின்ற மாரி இவன் ராகவ் சொல்வான். உடனே இவங்க என்ன சொல்வாங்க, என்னடா இது இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரிலாம் என்கிட்ட வந்து பேசாதீங்க. இந்த மாரி கிட்ட வந்து என்கிட்ட நின்னு பேசாதீங்கன்ற மாரி நிலா சத்தம் போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் இவன் என்ன சொல்வான், இந்த மாரி நானு சேரன வந்து பார்த்துட்டு தான் வரேன். ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி அவர் எல்லா கதையும் சொல்லிட்டாரு. உங்க ட்ராமா கல்யாணத்த உட்பட அப்படின்னும்போது இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. என்னது சேரன் சொல்லிட்டாரா? அப்படின்ட்டு மனசுக்குள்ள ஒரு மாரி நெனைக்கிறாங்க. உங்க அப்பா ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்காம, நீங்க வீட்ட விட்டு ஓடி வந்து, இந்த சோழன கல்யாணம் பண்ணிட்டீங்க. அது ஒரு பொய் கல்யாணம். அத வந்து ரிஜிஸ்டர் ஆனதுனால, இப்ப டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு 2 ஹியரிங்க்கு போயிட்டு வந்துட்டீங்க. கரெக்ட்டான்ற மாரி சொன்னோனே, இவங்களுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிடுது. அதிர்ச்சி ஆனதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன இப்ப அதுக்கு? எங்களோட பர்சனல் லைஃபு. ஆல்ரெடி நான் மேரிடு. சோழன் தான் என் புருஷன்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னங்க? என்னோட பர்சனல் லைஃப்ல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? அப்படின்ற மாரி சொல்லுவான். அப்பயும் இவன் கேட்காம என்ன பண்ணுவான், இல்ல இல்ல அவன கழட்டி விட்டுருங்க அப்படின்ற மாரி சொல்லுவான். இவங்களுக்கு அப்படியே கோவமா வரும். கழட்டி விட்டுருங்க. அவன கழட்டி விட்டுட்டு அந்த வீட்ல இருக்காதீங்க. நீங்க தனியா வந்துருங்க. உங்களுக்கு நான் ஒரு ஃப்ளாட் பார்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லுவான். அப்படியே இவங்க அப்படியே கேட்டே நின்னுகிட்டு இருப்பாங்க. கட்டுப்படிக்கும் இவங்களுக்கு. என்ன பேசுறதுன்னே தெரியாம அப்படியே முறைச்சுக்கிட்டு ஒரு மாரி கோவமாவே இருப்பாங்க. அப்போ நீங்க வந்துருங்க. நான் பார்த்துக்கிறேன்ற மாரி சொன்னோனே, என்ன பார்த்துப்பீங்க? நீங்க யாருங்க எனக்கு வீடு பார்த்து வைக்கிறதுக்குலாம்? முதல்ல என்னோட பர்சனல் லைஃப்ல தலையிட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லன்னு சொல்லிட்டு, அங்கருந்து கோவமா கிளம்பி வெளியில வராங்க. அப்படியே அடங்குறானான்னு பார்த்தா, இந்த ராகவ் அடங்கவே மாட்டாங்க. அப்படியே வந்து என்ன தெரியுமா சொல்வான்? நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க முதல்ல நடந்த கல்யாணத்த மறந்துருங்க. அத மறந்துட்டு நம்ம 2 பேருமே புதுசா கல்யாணம் பண்ணிக்கலான்னோன, போயிருங்க எனக்கு கோவம் வருதுன்னு நிலா புடிச்சு சத்தம் போடுவாங்க. சத்தம் போட்டு என்ன பண்றாங்க, மெயின் டோருக்கு வெளியில வராங்க. அப்பயும் விடாம பின்னாடி துரத்திக்கிட்டே வரான். துரத்திட்டு வந்து, "சரி வாங்க நான் உங்கள ட்ராப் பண்றேன்ற" மாரி சொல்லுவான். அப்ப கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, "போயிருங்க. நீங்க வந்து இந்த ஆஃபீஸ்ல வேலை செய்ற பாஸு. நான் வந்து வேலை செய்ற ஒரு ஸ்டாஃபு. அவ்வளோதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப். நீங்க வந்து எதுக்கு என்ன ட்ராப் பண்றேன்லாம் சொல்றீங்கன்ற" மாரி அவங்க கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியில நீட்டா நடந்து போயிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, வானதி சண்டை போட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, பாண்டியனுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்ல பார்த்தீங்கன்னா, சேரன், சோழன் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ சேரன் வந்து சொல்றாரு, "என்னடா நிலா இவ்வளோ நேரம் ஆயும் வரல. போய் என்னன்னு போய் பார்த்துட்டு வாடான்னு" சோழன் கிட்ட சொல்லுவாங்க. சோழன் வந்து எல்லாம் "அவ வந்துக்குவா அவளுக்கு தெரியுன்ற" மாரி அவனே இந்த நடந்த கடுப்புல இருப்பாரு. இருந்த உடனே இந்த வானதி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாண்டியன் எடுக்கவே மாட்டாரு. அவர் பாட்டுக்கு கேம் விளையாடிட்டு இருப்பாரு. இத என்ன பண்ணுவான், சோழன் பார்த்துட்டு அவனுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கோவத்துல இருந்ததுனால ஃபோன புடிச்சு அப்படியே தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டதுல 2 பேருக்கும் சண்டை வந்துரும். "எதுக்குடா என் ஃபோன தள்ளி விட்டன்னு?" பாண்டியன் கேட்க, சோழனுக்கும் பாண்டியனுக்கும் சண்டை வந்துரும். சண்டை வந்து 2 பேருமே ஒரு மாரி அடிச்சுக்கிட்டு கீழ உருளுவாங்க. அப்ப வந்து சேரன் வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்துவாரு. சமாதானப்படுத்தி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வானதி பாண்டியன் ஃபோன எடுக்காதனால வீட்டுக்கே வந்துருவாங்க.
வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏன் ஃபோன் எடுக்கலன்னு கேட்கும்போது, என் ஃபோன் உடஞ்சிருச்சுன்ற மாரி சொல்லிட்டு, அவங்ககிட்ட பர்சனலா பேசணுன்னுவாங்க. என்ன பர்சனல் இங்கேயே சொல்லுன்னோனே, சேரன் சொல்லுவாரு, "போடா அவள கூட்டு போய் தனியா பேசுறான்ற" மாரி சொல்லுவாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நிலா வந்து ரொம்ப கோவமா அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ராகவ் பேசியிருப்பான்ல, அதெல்லாம் நெனச்சு ஒரு மாரி ரோட்ல அப்படியே அழுதுகிட்டே நடந்து வந்திருப்பாங்க. இன்னைக்கான எபிசோட அப்படியே முடிச்சுட்டாங்க. அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் நிகழ்வு கொஞ்சம் போடுவாங்கல்ல, அதில என்ன காமிக்கிறாங்கன்னா, நிலா வந்து கோவமா வீட்டுக்கு வராங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, சேரன பார்த்து திட்டுறாங்க. "நான் உங்கள வந்து எவ்வளோ இது பண்ணேன். இப்படி போய் எல்லாத்தையும் வந்து ராகவ் கிட்ட சொல்லி வச்சிருக்கீங்க. உங்க மேல இருக்கிற மரியாதையே எனக்கு போயிடுச்சு." அப்படி இப்படின்னு கன்னா பின்னான்னு திட்டுவாங்க. அதோட அந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கமெண்ட்ல வந்து அந்த சீரியலோட பேர சொல்லுங்க. நான் அந்த சீரியல் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ குடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனலா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.